ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. ரிஷபராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோங்க. ஜோதிட சாஸ்திரத்துல குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். ஆனா இந்த 2025ஆம் ஆண்டுல 3 முறை பயிற்சி ஆகிறாருங்க. இதை அதிசார பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது குரு பகவான் இயல்பை விட வேகமாக ராசிகளை கடந்து செல்வார். 2025ல மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியானார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார பயிற்சி ஆகிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புவாருங்க. ஜோதிடத்துல நவ கிரகங்கள்ல மிகவும் மென்மையானவர் மற்றும் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறவர் தாங்க குரு பகவான். இவர் ஒருவருக்கு ஞானத்தையும் நிதி நன்மை சந்தான யோகத்தையும் தரக்கூடியவர். மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகமுக்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டுங்க. நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகமாக திகழ்பவர் இவர்தாங்க. ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடு பலன்கள் குறைந்து நட்பலன்கள் மிகும். எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்துல குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றாங்க. குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்துல குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரகாரகன் என்றும் அழைக்கப்படுறார். மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனகாரகன் என்று போற்றப்படுகிறார். நவ கிரகங்கள்ல ஒருவராக இருக்கும் குரு பகவான் பிரகஸ்பதினு சொல்லப்படுறாங்க. 4 வேதங்கள் 64 கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகவும் தேவர்களின் குருவாகவும் போற்றப்படுறாருங்க. சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து நவகிரக அந்தஸ்து பெற்றதால் குரு பகவானை ராஜ கிரகம்னு சொல்றாங்க. ஒருவரின் வாழ்வில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டும், கல்வியில சிறந்து விளங்க வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா குரு பலம் பெற்று நல்ல நிலையில இருக்கணுங்க. ஒருத்தவங்களோட ஜாதகத்துல குரு பகவானின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமைகள்ல முழு பக்தியுடன் வழிபட்டால் குரு அருள் மட்டும் இல்லாம திருவருளும் கிடைக்கும். குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டுமின்றி மகா விஷ்ணுவையும் வழிபட வேண்டும். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட குரு பகவான் பார்வைக்கு பலன் அதிகம் சொல்லுவாங்க. எனவே எப்போதும் எல்லா ராசிகளுக்கும் குரு பயிற்சி சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட குருவின் பார்வை பல நல்ல விஷயங்கள் உண்டாக்கி கொடுக்குங்க. அந்த வகையில் ரிஷபராசிக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போறோம். ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. கார்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று
ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை வந்து இருக்குங்க. ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, என்னோட நிலைமை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தான் நிறைய ரிஷபராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை தேடி புதுசா பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது என்னப்பா புதுசா சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா அவர் வந்து என்னன்னா பின்னாடி நோக்கி நகர்றதுங்க. சரிங்களா, மார்ச் மாதத்தில் சனி பயிற்சி நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் பயந்துட்டு இருந்தீங்க, ஐயோ சனி பகவான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல சனி பகவான் வந்து மைனஸாக செயல்பட்டாருங்க, இனி வந்து பிளஸ்ஸாக செயல்படுவார். அது கூடவே உங்களுக்கு குருவுடைய அதிசார பயிற்சியும் வந்து வந்துருச்சுங்க. இத்தனை நாட்களாக எதுவுமே நடக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கு இனி வந்து நல்ல நல்ல மாற்றங்களையும் நல்ல ஒரு திருப்புதலையும் நல்ல ஒரு குடும்ப வாழ்வை தொழில் முன்னேற்றம் இது அனைத்தும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இதன் மூலமாக 12 ராசிகளுக்கும் நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுங்க. சரிங்களா, இந்த 12லையுமே குரு பயிற்சி மூலமாகவும் சுக்கிர பயிற்சி மூலமாகவும் டாப்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா உங்களுடைய சொந்த அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமோ இழந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குருவுடைய அதிசார பயிற்சியினால் வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா, இந்த குருவோட பயிற்சியோட பலன்கள் வந்து இவ்வளோ நாளாக கிடைக்காம இருந்துச்சு, ஆனால் இனிமேல் கிடைக்குங்க. ஓகேங்களா, இனி வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நோக்கில் விரைவில் வரப்போகுது. இத்தனை நாட்களாக வந்து பணத்தில் தான் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கிறது பண கஷ்டம் மட்டும்தான் ரிஷபராசிக்காரங்க இருந்திருக்குமே தவிர வேறு அளவுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற வேறு பெருசாக எந்த ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது. காசு இல்லை, பணம் நிற்க மாட்டேங்குது, நானும் வேலைக்கு போயிட்டே இருக்கேன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சொல்லியிருப்பீங்க. குரு பயிற்சியோட பலன்கள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க.
குடும்ப கஷ்டத்துக்காக நீங்கள் 2-3 டிகிரிலாம் படிச்சிருப்பீங்க, இருந்தாலுமே கூட ஆனால் இந்த இப்போ வேலை செய்கிறதுக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க சாமி, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, வக்கீலுக்கு தான் லட்சமாக கொடுத்துட்ருக்கோம், வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்குது, கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில், அதாவது இந்த 2025 முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நிறைய சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுதுங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும், லாபம் அதிகமாக கிடைக்கும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும், பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும், உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணால் நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா, நம்ம சொந்தக்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து பயந்துட்டு 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிய ரிஷபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி மூலமாகவும் சுக்கிர பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு இந்த 2025 முடியறதுக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே, அதாவது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான். ஏன்னா அதிகமாக கோபப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. லவ்ல சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை, இதன் மூலமாக ஏதாவது ரீசன்னால பார்த்தீங்கன்னா சண்டை வந்து பிரேக்கப் ஆகி பிரிஞ்சு போயிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு உறுதியாக இருந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன்
கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு ரிஷபராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத ரிஷபராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு 100 ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அதில் 95 நபர்களுக்கு கடன் இருக்கும். ஒரு 5 நபர் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க. கடந்த காலகட்டங்களில் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தவங்க தான் நீங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் அடைய போகிறீங்க. குறிப்பாக இந்த வளர்ச்சி மூலமாக உங்கள் குடும்ப உறவுகளை விட்டு விரைவில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பிரிஞ்சு போகிறதோ இல்லை சண்டை வந்து போகிறதோ இல்லை வந்து தனி கொடுத்தனம் போகிறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது உங்கள் குடும்ப உறவுகள் மூலமாக நிச்சயமாக வரப்போகுதுங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுது ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அலுவலகத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வுகள் உருவாகும். எந்த செயலும் திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்வது நல்லது. பொறுப்புகளை பற்றி சுமையாக பிறரிடம் புலம்ப வேண்டாம். இடமாற்றம் பதவி மாற்றம் வந்தால் தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் வேண்டாம். புறம் பேசுவோரிடம் எச்சரிக்கையாக இருங்கள். குடும்பத்தில் இனிய சூழல் உருவாகும். உறவுகளிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். சுபகாரிய தடைகள் தெய்வ வழிபாட்டால் நீங்கும். வீடு வாகன சேர்க்கையில் நிதானம் அவசியம். தம்பதியர் உடல் நலத்தல் பரஸ்பரம் அக்கறை அவசியம். பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் சாதகமாக தீர்ப்பாகும். வர்த்தகத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற லாபம் வர தொடங்கும். முதலீடுகள் எதையும் யோசித்து செய்யுங்கள். அரசியல் சார்ந்தவங்களுக்கு நிதானமே நிலையான ஏற்றம் தரும். அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனைகளை அவசியம் கேளுங்கள். அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எந்த விஷயத்திலுமே நிதானமும் நேர்மையும் தவறாமல் இருப்பது முக்கியம். எதிர்பாலினத்திடம் எல்லை வகுத்து பழகுங்கள். சினிமா மியூசிக் நாடகம் கலைத்துறையினரின் வாய்ப்புகள் தேடி வரும்போது வார்த்தைகளில் நிதானம் முக்கியம். மாணவர்களின் சோம்பல் தவிர்ப்பது அவசியம். படித்ததை ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பாருங்க. உடல் நலத்தில் இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உணவு கட்டுப்பாடு வந்து ரொம்ப அவசியம்ங்க. பயணத்தில் வித்த காட்டுறதெல்லாம் வேண்டாம். பயணங்களின் போது கவனமாக இருக்கவும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி வழிபாடு மங்களம் சேர்க்கும். நவ கிரகங்களில் சுக்கிரனை வழிபடுவது சுபிக்ஷத்தை சேர்க்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.